வெல்கம் டு ஆல். டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது நேரம் மற்றும் வேலை. சரிங்களா? ஸோ அதே போல் வந்து யாரெல்லாம் வந்து வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளேபேக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ரைட்டுங்களா? அதில் போயிட்டு 1.2 நார்மல்னு இருக்கும், அதை வந்து 1.25 வச்சு பாருங்கள். சரிங்களா? சரி, நம்ம சமூகத்தில் போகலாங்களா? ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்கான விஷயம் இதில் கொடுத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போது நமக்கு எப்படி சம்மு கேட்பான் அப்படின்னா, ஒருத்தர் இருக்கார். ரைட்டா? ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு வேலையை வந்து 20 நாளில் முடிச்சிருவார். ரைட்டா? 20 டேஸில் முடிச்சிருவார். ரைட்டா? பி அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னா 60 நாளில் முடிப்பார். எதே வேலையை செய்கிற அதே வேலையை. ரைட்டா? எத்தனை நாளில் செய்கிறாரு? 20 டேஸில் செய்கிறாரு. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அதை எத்தனை நாளில் செய்வாங்க? அதாவது ஏவும் பியும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்டா? ஸோ வந்து இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, 1 மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ரைட்டா? 1 மெத்தட்னு ஒன்றும் கிடையாது. பாருங்களேன், வந்து ஒரு வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 20 நாளில் முடிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார்? எவ்வளோ வேலை? ஆமாம், 20ல் ஒரு நாள் வேலை. அப்போ ஏவோட 1 டே ஒர்க்குங்கிறது, 1 டே ஒர்க்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னது 20ல் ஒரு நாள் வேலை. சரியா? அப்போ 1/20. அதே போல் பீஸ் 1 டே ஒர்க்குங்கிறப்போ அது என்னது, எவ்வளோ பாருங்கள், 60 நாளில் முடிப்பார். அப்போ 1/60. ரைட்டா? அப்போ என்ன கேட்குறான், ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் அதே வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும், ஏவும் பியும் கூட்டணும். ரைட்டா? ஸோ ஏவும் பியும் கூட்டின இது பண்ணணும். ரைட்டா? அப்போ கூட்டுங்க பார்ப்போம். 1/20 1/60. ரைட்டா? அப்போ எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், எவ்வளோ வரும்? 60 வரும். சரியா? அப்போ 60 கீழே மேலே எவ்வளோ வரும்? மேலே 3 வரும். கரெக்டா? ஆமாம். அப்போ இங்கே அதே ஒன்று அப்படியே இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், 4/60. இது என்னது, இந்த 4/60 ஏ ப்ளஸ் பியோடைய 1 டே ஒர்க்கு. ரைட்டா? அப்போ எத்தனை நாள் ஏவும் பியும் சேர்ந்து வந்து அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ரைட்டா? அப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட்டு அப்படியே தலைகீழாக போட்டுடணும். அப்போ 60/4 அப்போ எத்தனை நாள் முடியும்? 15 நாள் அந்த வேலை முடியும். ரைட்டா? ஸோ இது 1 மெத்தடில் போடுறது. ஸோ இது வந்து என்ன ஆகுன்னா, ஒரு சில இடத்துல வந்து நம்ம கன்ஃபியூஷன் வந்துடும். ரைட்டுங்களா? இந்த 1 மெத்தடில் போட்டோம்னா இதை விட வந்து ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, எஃபிஷியன்சி மெத்தடு. ரைட்டுங்களா? எஃபிஷியன்சி மெத்தட் அது எப்படி போடலான்னு பாருங்கள். எத்தனை நாள் வேலை செய்கிறான்? 20 நாள் வேலை செய்கிறான். ரைட்டா? முன்ன சம்மையே கொடுக்குறேன். வந்து 20 நாள் வேலை செய்கிறான். அதே வேலையை பி எத்தனை நாள் செய்கிறான்? 60 நாளில் செய்கிறான். ரைட்டா? அதே வேலையை பி வந்து 60 நாளில் செய்கிறான். அப்போ 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க தான் கொஸ்டின். இதே வேலையை ஆமாம், ஏவும் பியும் ஒரே வேலையைத்தான் செய்கிறானுங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, என்னடா வேலை? ரைட்டா? வந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்கிறான், பி வந்து ஒரு வேலையை 60 நாளில் முடிக்கிறங்கிறான். 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறான் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன வேலைன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போ என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 20க்கும் 60க்கும் எல்சிஎம் எடுங்க. ரைட்டா? எவ்வளோ வருது? நம்ம 20 போடலாமா? 20 போட்டோம்னா இங்கே வரும் 1, அதுக்கடுத்து இங்கே 3. ரைட்டா? அப்போ எல்சிஎம் வந்து எவ்வளோ வரும்னா 60. ரைட்டா? ஆமாம், எல்சிஎம் வந்து 60 வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த கொஷினை வந்து முன்னே 1 மெத்தடில் போட்டோம். இதை வந்து எதில் போட போகிறோம்னா, எஃபிஷியன்சி மெத்தடில் போட போகிறோம். ரைட்டா? எஃபிஷியன்சி மெத்தடில் போட போகிறோம். அதாவது எஃபிஷியன்சிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆளை ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை எவ்வளோன்னு சொல்லிட்டு இது பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வரங்களேன், இங்கே ஒரு செல்ஃபோன் கடையில் செல்ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போது உங்களால் வந்து என்ன ஆகுனா, உங்களால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 மொபைல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஒரு நாளைக்கு 5 மொபைல் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட்டா? அப்போது 10 நாளைக்கு எத்தனை மொபைல் வந்து உங்களால் செய்ய முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஆமாம், ஒரு நாளைக்கு எத்தனைனா 5. ரைட்டா? அப்போது 10 நாளைக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 5னா 10 நாளைக்கு எவ்வளவு? 50. ரைட்டா? ஸோ 50. ஸோ அப்போது அங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ செஞ்சீங்க? 5 மொபைல் உங்களால் இது பண்ண முடியும். அப்போது இது வந்து என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி. உங்களால் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்ய முடியுங்கிறது. ரைட்டா? எஃபிஷியன்சி எத்தனை நாள், இது நம்பர் ஆஃப் டேஸ். ஒரு நாளைக்கு 5, அப்போ 10 நாளைக்கு ஆமாம், அப்போ மொத்தமாக எவ்வளவு? மொத்தமாக நீங்கள் 10 நாள் கழிச்சு எவ்வளோ செஞ்சுருப்பீங்க? 50. அப்போ இதுதான் வந்து டோட்டல் ஒர்க்கு. ரைட்டா? 50ங்கிறது டோட்டல் ஒர்க்கு. ரைட்டா? ஸோ இங்கே வந்து
எல்சிஎம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த எல்சிஎம்ங்கிறது தான் வந்து டோட்டல் ஒர்க். சரிங்களா? எல்சிஎம் எவ்வளோ வந்துச்சு? 60. அப்போது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, எஃபிஷியன்சிக்கு உங்களுக்கு எஃபிஷியன்சி மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை என்ன ஆகும், இந்த டே வந்து கீழே வந்துடும். ரைட்டா? அப்போ டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டேஸ், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒன்றும் கிடையாது. டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ இங்கே பாருங்கள், 60. அப்போ யாரோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஏவோட எஃபிஷியன்சி. ரைட்டா? அப்போ எத்தனை டேஸ்? அப்போது இது வந்து முன்ன மொபைல் வச்சுமா, அதே மொபைல்னு கூட வச்சுக்கோங்க. 60 மொபைல், 2 பேர் சேர்ந்து ஒரே மாதிரியான மொபைல் தான். ரைட்டா? 2 பேரும் சேர்ந்து 60 மொபைல் தான் செய்கிறான். ஒருத்தன் ஏங்கிறவன் 20 நாள்லேயே செஞ்சிடறான். அப்போ பிங்கிறவன் வந்து 60 நாளில் செய்கிறான். அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? அப்போது என்ன ஃபார்முலா சொன்னேன், எஃபிஷியன்சிக்கு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸு. சரியா? அப்போது ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஏவை போட்டு டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 60. ஸோ ஏவால் வந்து என்னது, எத்தனை நாள் செய்ய முடியும்? அந்த 60 மொபைலை 20 நாள்லேயே செஞ்சிட முடியும். ரைட்டா? ஆமாம். அப்போது 60 மொபைலை 20 நாளில் செய்கிறான்னா ஒரு நாளைக்கு எத்தனை செஞ்சுருப்பான்? ஆமாம். அப்போ 60 டிவைடட் பை 20. ரைட்டா? அப்போ 60 டிவைடட் பை 20னா எவ்வளோ வரும் பாருங்க? 3 வரும். அப்போ ஒரு நாளைக்கு 3 மொபைல் செஞ்சால் தான் என்ன ஆகும், 20 நாளில் 60 மொபைல் செய்ய முடியும். ரைட்டா? அதே போல் பாருங்களேன், பி இருக்கானா, 60 நாளில் 60 மொபைல் எத்தனை நாளில் செய்கிறான்? 60 மொபைலை 60 நாளில் செய்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை செஞ்சுருப்பான்? அப்போ 1 தான் செஞ்சுருப்பான். கரெக்டாக? இப்போ 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. ஏவில் ஒரு நாளைக்கு 3 மொபைல் செய்ய முடியும். அடுத்து என்னது, பிஏவில் ஒரு நாளைக்கு 1 மொபைல் செய்ய முடியும். அப்போ 2 பேர் ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஸோ எத்தனை மொபைல் செய்வாங்க பாருங்கள் ஒரு மொபைலை ஒரு நாளைக்கு? ஆமாம், 4 மொபைல் செய்வாங்க. ரைட்டா? ஆமாம், 3 + 1 4. அப்போ எத்தனை செய்யணும்? அதே 60 தான் திரும்ப செய்யணும். ரைட்டா? அப்போ 60/4. ரைட்டா? அப்போ 60/4 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 15 டேஸ். ரைட்டா? இப்போ 15 டேஸில் என்னலாம் அவனுக்கு 2 பேர் சேர்ந்து அந்த 60 மொபைலை வந்து அதே 60 மொபைலை செஞ்சுட்டு போயிடுவானுங்க. ரைட்டா? ஸோ இது கொடுத்துருக்கிறது தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கான். ரைட்டா? எதாவது 60 மொபைலை வந்து ஏ மட்டும் தனியாக செஞ்சானா 20 நாளில் செய்வான். ரைட்டா? அதே 60 மொபைலை வந்து பி மட்டும் தனியாக செஞ்சானா 60 நாளில் செய்வான். ஸோ அதே வேலையை, ரைட்டா, அதே வேலைன்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பான். அதே வேலைன்னா இதே வேலை, அதே 60 மொபைலில் 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் செய்வாங்கன்னா 15 நாளில் செய்வாங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஃபிஷியன்சி மெத்தடை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து சம்ஸை வந்து சால்வ் பண்ணிட்டு போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து இது ஒரு ஈஸியான மெத்தடு. ரைட்டுங்களா? சரி, நம்ம ஃபஸ்ட் சம் போகலாங்களா? ஃபஸ்ட் சம்மில் பாருங்கள் என்ன இருக்குது. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடித்தால் அவ்விருவர்களும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ ஹவ் லாங், ரைட்டா, எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி இது பண்ணாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறான். அப்போ 20க்கு என்ன பண்ணலாம், 30க்கு எல்சிஎம் எடுக்கணும். எடுக்க அப்போ எவ்வளோ வருது? அப்போ எவ்வளோ போடலாம்? 10 போடலாமா? சரி, 10 போட்டோம்னா 2 3. ரைட்டா? அப்போது எல்சிஎம் எவ்வளோ வருது? 60 வருது. ரைட்டா? அப்போ 60ங்கிறது என்னது, டோட்டல் ஒர்க்கு. ரைட்டா? அப்போ டோட்டல் ஒர்க் அதாவது வந்து 60 மொபைலை தான் செய்யணும். ரைட்டா? 60 மொபைல் ஏங்கிறவங்க 20 நாளில் செய்கிறான், பிங்கிறவங்க வந்து 30 நாளில் செய்கிறான். ரைட்டா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏஎஸ் எஃபிஷியன்சி, ஏவோடைய எஃபிஷியன்சி. ரைட்டா? ஸோ ஏவோட எஃபிஷியன்சி எப்படி போடலாம் பாருங்கள். டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ். ரைட்டா? இப்போ நம்பர் ஆஃப் டேஸ்னால் ஏ வந்து 20 நாள் முடிச்சிருவான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவான்? ஆமாம், 3 செல்ஃபோன் 3 மொபைல் ஃபோனு பர் டே. ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். அப்போது ஒரு நாளைக்கு 3 செஞ்சால் தான் என்ன ஆகும், 20 நாளில் 60 மொபைல் செஞ்சு முடிக்க முடியும். அதே பியோட எஃபிஷியன்சி பார்க்க போகிறோம். ரைட்டா? பியோடது என்ன வரும் பாருங்கள், அதே 60 தான். ஆனால் எத்தனை நாள் செய்கிறான்? 30 நாள் செய்கிறான். ரைட்டா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? 2 மொபைலு பர் டே. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அது தனித்தனியாக செய்கிறது. ரைட்டா? ஏ தனியாக செய்கிறான், பி தனியாக செய்கிறான். இப்போ 2 பேர் சேர்ந்து வந்து அதே 60 வந்து செய்ய சொல்கிறானுங்க. கரெக்டாக? அதே வேலையை. ரைட்டா? அவ்வேலையை அதான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஏ வந்து 3, பி வந்து 2. ரைட்டா? அப்போ 2 பேரும் சேர்ந்தானுங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை செய்யலாம் பாருங்கள், 5 செய்வான். ரைட்டா? எத்தனை செய்யணும்? அதே வேலையை. அப்போ அதே வேலைங்கிறது இந்த 60 தான். ரைட்டா? அப்போ 60 டிவைடட் பை 5 அப்போ எவ்வளோ வரும்? 12. ரைட்டா? அப்போ 2 பேர் சேர்ந்தானுங்கன்னா 12 நாள் முடிச்சுட்டு போயிடுவானுங்க. ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். ஸோ இதே வந்து எப்படி போடலாம் பாருங்கள், ஒன்றும் ஈஸியாக. இங்கே இருக்கா, என்ன இருக்குது பாருங்கள், ஏ வந்து 20, பி வந்து 30. ரைட்டா? இந்த மாதிரி ஏபி கொடுத்துட்டு 2 பேர் மட்டும் கொடுத்துட்டு ஒர்க் டுகெதர் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க. ரைட்டா? இங்கே இருக்கிறத அப்படியே எழுதுங்க. அதாவது 20 இருக்குது, 30 இருக்குது.
ரைட்டா? 20 இருக்குது, 30 இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க. பெருக்கிட்டு அதே 20 அதே 30 என்ன பண்ணுறாங்க டுகெதர் 2 பேர் சேர்ந்து அப்படிங்கிறப்ப கூட்டிடுங்க. ரைட்டா? அப்போ எவ்வளோ வரும் பாருங்க, 20 × 30 அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெருக்கி கூட போட்டுக்கலாம். 20 30 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க, எவ்வளோ வருது? ஆமாம், சரியா? எவ்வளோ வந்துச்சு? 50 வருதா? 50. அப்போ எது கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இதை அடிச்சிடலாம், இதை அடிச்சிடலாம். இதை அடித்தோம்னா எவ்வளோ வருது? 4 5 20. அப்போ 4 × 3 12 டேஸ். ரைட்டா? 4 × 3 எவ்வளோன்னா 12 டேஸில் என்ன ஆகும்? மொத்த வேலையும் முடிச்சிருவானுங்க. ரைட்டா? ஸோ இது எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, இப்போ 2 பேர் கொடுத்துட்டு A and B 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்ற மட்டும் இந்த ஷார்ட்கட் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து பாருங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரியான கொஸ்டின் தான். ரைட்டா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், A and B கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days. அதாவது A + B கொடுத்துட்டான். A + B 8 days. A எவ்வளோன்னு அதை மட்டும் A மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சாருன்னா எத்தனை நாள் முடியுமா பாருங்கள். A + B 8 days, A மட்டும்னா 12 days. ரைட்டா? அப்போது A மட்டும் தனியாக செஞ்சு 8 நாள், B மட்டும் எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ என்ன, அது எல்லாம் ஒரே வேலை தான். அப்போ என்ன பண்ணுறீங்க, அதே எல்சிஎம் அந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ வருது பாருங்கள். ஆமாம், சரியா? ஸோ அப்போது என்ன பண்ணலாம், 4 போட்டோம்னா 2 3. சரியா? அப்போது மேற்கொண்டு இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். என்ன எல்சிஎம் அவ்வளோ முடியுமா? 6 24. அப்போ 24 மொபைல் செய்யணும். ரைட்டா? A + B 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறானுங்க? 8 நாளில் செய்கிறானுங்க. அப்போது ஒரு நாளைக்கு A + B சேர்ந்து எத்தனை செஞ்சுருப்பானுங்க பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும், 24 8ஆல் வகுக்கணும். 24 8ஆல் வகுத்தணும் எவ்வளோ வரும்? 3 வரும். சரியா? அடுத்து A மட்டும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், 24 எத்தனை நாள் செய்கிறான்? 12 நாள் செய்கிறான். அப்போ 24 / 2னா 2. ரைட்டா? அப்போ A மட்டும் ஒரு நாளைக்கு 2 செய்வான். கரெக்டாக? இங்கே பாரு, அது இங்கே என்ன இருக்குது, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை செய்வான்? 3 செய்வான். அப்போ என்ன கேட்குறான், B மட்டும் நமக்கு A மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை மொபைல் செய்வான்னு தெரியும். எத்தனை? 2 வந்துச்சாங்க, அவ்வளோதான். அப்போ A + B சேர்ந்து 3 செய்வான். அப்போது ஏவோட வேலையை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறான். அதாவது A + B ஒரு நாளைக்கு 3 மொபைல் செய்வான். ரைட்டா? A மட்டும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறான்? 2 செய்கிறான். அப்போ என்ன பண்ணலாம், 3லேருந்து 2 கழிச்சோம்னா அப்போ பியோடது மட்டும் தெரியுமா? அப்போ B மட்டும் ஒரு நாளைக்கு 1 தான் செய்வான். ரைட்டா? அப்போ எத்தனை மொபைல் செய்யணும்? 24 மொபைல் செய்யணும். அதே வேலையை 24 மொபைல். ஏவால் ஒரு நாளைக்கு எத்தனை செய்ய முடியும்? 1 தான் செய்ய முடியும். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மொபைல் செஞ்சானா 24 மொபைல் எத்தனை நாளில் செய்வான்? ஆமாம், முடிஞ்சு போச்சு. 24 / 1 24 தான். அப்போது 24 நாளில் முடிச்சிருவான். சரிங்களா? ஸோ இதை இன்னும் எப்படி ஈஸியாக போகிறதுனா, இங்கே பாருங்கள், முன்ன பண்ண மாதிரி தான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே இருக்கா, எவ்வளோ இருக்கு? 8 இருக்கா? 8 12 அப்படியே போட்டுக்கோங்க. 8 12 பெருக்கல். ரைட்டா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. எவ்வளோ வருது பாருங்கள்? 4 வரும். ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். அடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள்? 2. அப்போ 24 டேஸ். ரைட்டா? எப்போ இது அலோன், A அலோன் இல்லைன்னா B அலோன் அப்படின்னு மட்டும் தனியாக கேட்குறேன் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு எப்பவுமே எப்படின்னா எஃபிஷியன்சி தான். எல்லா இடத்துலையும் எஃபிஷியன்சியை வச்சுக்கிட்டு ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கணும். ரைட்டாங்களா? அதான் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. சரி, அடைச்சாம பார்ப்போம். சரி, இந்த சமூகம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான். A 10 நாளில் ஒரு வேலையை முடிப்பானா, B 15 நாளில் முடிப்பானா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கானுங்க, நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு 1500 சம்பளமாக வாங்கியிருக்காங்க. அப்போனா ஏக்கும் பி கூட ஷேர் என்னன்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா? அப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுங்க. ரைட்டா? 10க்கும் 15 எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க, 5 2 3. ரைட்டா? அப்போ எல்சிஎம் எவ்வளோ வரும்? 60. ரைட்டா? 60 மொபைல் ஃபோனு. எத்தனை நாளில் செய்கிறான்? 10 நாளில் செய்கிறான். 60 வருமா? ஆமாம். எவ்வளோ இது? 30. ரைட்டா? 6 5 ஆமாம் 30. ஓகேவா? ஸோ இது 30. ஸோ எத்தனை மொபைல்? 30 மொபைல். ரைட்டா? A மட்டும் எத்தனை நாளில் செய்கிறான்? 10 நாளில் செய்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை செய்வான் பாருங்கள்? 3. B பாருங்கள் எவ்வளவு, எத்தனை நாளில் முடிக்கிறான்? 15 நாளில் முடிக்கிறான்.
அப்போ 30/15 எவ்வளவு 2, ஒரு நாளைக்கு 2 வந்துடும் ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணுறானுங்க பாருங்கள், இருவரும் சேர்ந்து எவ்வளோ வாங்குறான் ஊதியமா 1500 வாங்கியிருக்கான். எதுக்கு ஊதியம்? இந்த 30 மொபைல் செஞ்சதுக்கு வந்து ஊதியமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1500 வாங்கியிருக்கான். அப்போ 30 மொபைலுக்கு 1500னா ஒரு மொபைலுக்கு எவ்வளோ வாங்கியிருப்பான்? எவ்வளோ வாங்கியிருப்பான்? ஆமாம் சரியா. அப்போது 50 ரூபா வாங்கியிருப்பானா? அவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது இன்னும் பெருசாக போகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு வந்து இங்கே இதோட எஃபிஷியன்சி கிடச்சிது இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க, இந்த 1500 வந்து 3:2 பிரிங்க. 1500 வந்து 3:2 பிரிங்க. 3 பங்கு 2 பங்கு அந்த மாதிரி பிரிங்க. பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், மொத்தமாக 5 பங்கு. 5 பங்கு அதாவது 2 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எத்தனை 1500ங்கிறது எத்தனை பங்குனா 5 பங்கு ரைட்டா. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ வரும்? எவ்வளவு? ஆமாம் ரைட்டா. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு பங்கு வந்து 300 வரும் கரெக்டாக. அப்போது ஒரு பங்கு 300னா 3 பங்கு எவ்வளவு 900 ரைட்டா. ஸோ 900 ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு பங்கு பாருங்கள், ஒரு பங்கு ஆமாம் 600 கரெக்டா. அப்போது 900, 600 தான் ஆன்சர் ரைட்டா. எப்படி A, B கேட்டதுனால 900, 600. ஒருவேளை B, A கேட்டிருந்தோன்னா 600, 900 தான் ஆன்சர். ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னா B. சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ வந்து இதுவும் வந்து ஈஸியான கொஷின் ரைட்டா. இதில் வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், முன்ன பார்த்ததுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, முன்ன வந்து நான் டேஸ் கொடுத்துட்டான், இங்கே வந்து டேரெக்டாக எஃபிஷியன்சியே கொடுத்துருவான். ஏ வந்து பிஏவோட வந்து 2 மடங்கு அதிகமாக வேலை செய்வான் ரைட்டா. அதாவது வந்து ஏ வந்து இப்படி பிஏவோட வந்து 2 மடங்கு அதிகமாக வேலை செய்வான் ரைட்டா. அப்போது A/B எவ்வளோ வரும் பாருங்கள், 2/1. அதாவது ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு மொபைல் செய்கிறான்னா ஏ வந்து எத்தனை செய்வான் 2 செய்வான். அதுதான் ஏ ஒர்க்ஸ் ட்வைஸ் ஃபாஸ்டஸ் ரைட்டா. அப்போது பி ஒரு நாளைக்கு ஒரு மொபைல்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 மொபைலு சரியா. அப்போ பிஆல் ஒரு வேலையை தனியாக எத்தனை நாளில் முடிக்க முடியும் 12 நாளில். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை செய்ய முடியும் அவனால் 1 தான் செய்ய முடியும். அப்போ 12 இதை வந்து எத்தனை நாள் செய்வான் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு மொபைல் தான் செய்வான். அப்போ 12 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான். அப்போ எத்தனை மொபைல் செஞ்சுருப்பான்? அப்போ 12 மொபைல் தான் செஞ்சுருப்பான். அப்போ அந்த 12 மொபைலுங்கிறது தான் என்னென்னா டோட்டல் ஒர்க்கு ரைட்டா. ஸோ அந்த 12 மொபைலுங்கிறது தான் டோட்டல் ஒர்க்கு. எனில் என்ன சொல்கிறான் பாருங்கள், அவ்விருவரும் யார் ஏ மற்றும் பி சேர்ந்து எத்தனை நாளில் தேவைப்படும் ரைட்டா. அப்போது இங்கே பாருங்கள், ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 கரெக்டா, பி வந்து ஒரு நாளைக்கு 1. அப்போ ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்தானுங்கன்னா 3 மொபைல் செய்வானுங்க. எத்தனை மொபைல் செய்யணும்? 12 மொபைல் செய்யணும். ஒரு நாளைக்கு 3 செஞ்சானுங்கன்னா எத்தனை நாளில் முடிச்சுடுவானுங்க? ஆமாம், 12/3 எவ்வளோ வரும்? 4 வந்து வந்துடுமா? அப்போ 4 டேஸ் என்ன பண்ணிடுவானுங்க, முடிச்சு விட்ருவானுங்க ரைட்டா. அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து பாருங்கள், இது ஒரு ஈஸியான கொஷின், முன்ன பார்த்த கொஷின் தான் ரைட்டா. அதே மாதிரி தான். A ட்வைஸு யார் ஒர்க்மேன் பி தான் ரைட்டா. அடுத்து ஒருவேளை B ட்வைஸ் ஒர்க்மேன் ஏன்னா வந்து பி வந்து ஏவோட 2 மடங்கு திறமையான வேலையாள் சரியா. இப்போ நம்ம கொடுத்துருக்குற கொஷின் வந்து ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் ஒர்க்மேன் பி அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கான். அப்போது பி ஒரு நாளைக்கு ஒரு மொபைல் செஞ்சானா ஏ வந்து எவ்வளோ செய்வான் 2 செய்வான் ரைட்டா. ஸோ அடுத்து என்ன பண்ணாங்க பாருங்கள், தே ஃபினிஷ் ஒர்க் இன் 14 days. 2 பேரும் இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 14 நாள் முடிக்கிறான். அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 2, பி வந்து ஒரு நாளைக்கு 1, 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3. அப்போ 14 நாளில் முடிச்சிருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு 3னா 14 நாளைக்கு எவ்வளோ வந்துருக்கும் பாருங்கள், எவ்வளவு? ஆமாம் 42ங்கிறது என்னது டோட்டல் ஒர்க்கு ரைட்டா. ஸோ அந்த 42 மொபைல் செய்யணும். ஸோ அதை வந்து யார் மட்டும் செய்ய போகிறா? ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் ரைட்டா. ஏ மட்டும் எத்தனை நாள் முடிப்பார்னா பாருங்கள், ஏவால் ஒரு நாளைக்கு எத்தனை செய்ய முடியும்? 2 செய்ய முடியும். எத்தனை செய்யணும்? 42 செய்யணும். அப்போ ஒரு நாளைக்கு 2னா 42 எத்தனை நாள் செய்வார் பாருங்க. அப்போ என்ன சொன்னோம்னா அதே தான் 42 / 2 21 நாள் ரைட்டா. அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். என்ன ஃபார்முலா? அதாவது டோட்டல் ஒர்க்குங்கிறது எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் ரைட்டா. இதை வச்சு மாற்றி நமக்கு எஃபிஷியன்சி வேணுன்னா டோட்டல் ஒர்க் டிவைட் பை டேஸு, இல்லை டே வேணுன்னா டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி போட்டு போடணும். அப்போ இங்கே நமக்கு என்ன தெரியும் பாருங்க, டோட்டல் ஒர்க்கு தெரியும் ரைட்டா. அதே போல் வந்து என்ன ஆகும், எஃபிஷியன்சி தெரியும், யாரோடது ஏவோடது தெரியும் ரைட்டா. அப்போ அதே தான் இங்கே போட்டோம், ஃபார்முலா கிடச்சிது. இந்த ஃபார்முலா மட்டும் மாற்றி உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், சம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட்டா. ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு,
21 டேஸ் வந்துச்சா, அவ்வளோதான் ரைட்டா. அடுத்த சம்பளமா இது பாருங்கள், இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்குறான் ரைட்டா. ஏ ஒரு வேலையை முன்ன என்ன பண்ணான் 2 மடங்கு சொல்லிட்டாங்க, பர்சன்டேஜில் கொடுக்குறான். ஏ ஒரு வேலை ஏன்பது ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, 16 நாளில் முடிப்பாங்களாம். ஏன் வந்து ஒரு வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க, 16 டேஸ் ரைட்டா. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி வந்து தெரியாது, யாரோடது ஏவோடது தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அடுத்து கொடுத்துருக்காம பாருங்க, பி என்பவர் ஏஐ விட 60% அதிகமாக திறமையுடையவர் ரைட்டா. எவ்வளவு, ஆமாம் ரைட்டா. அதாவது வந்து இப்படி எடுத்துக்கோங்க, பர்சன்டேஜ்னால் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து 100. அப்போ ஏ வந்து 100%னா பி வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா, பி வந்து எவ்வளோ இருப்பாங்க, 60% ஜாஸ்தியாக இருக்கணும் கரெக்டாக. ஆமாம், 60% ஜாஸ்தியாக இருக்குன்னு எவ்வளோ இருக்கும், 60% கூட்டுங்க. அப்போ 160% ரைட்டா. இப்போ ஏ 100%, பி வந்து 160%. இப்போ ரெண்டுத்துக்கு எஃபிஷியன்சி அதாவது ரேஷியோ எடுங்க, கேன்சல் பண்ணுங்கள். ஏ பை பி கண்டுபிடிங்க முதல்ல. எவ்வளோ வரும் பாருங்கள், 100/160னா 5/8 ரைட்டா. அவ்வளோதான் விஷயம் ரைட்டா. இது என்னது, ஏவால் ஒரு நாளைக்கு 5 மொபைல் செய்ய முடியும் அப்படிங்கிறது. பிஆல் வந்து எவ்வளோ செய்ய முடியும், 60% அதிகமாக செய்ய முடியும். அதாவது ஒரு நாளைக்கு 8 மொபைல் செய்ய முடியும் ரைட்டா. ஏ வந்து 5ங்கிறப்போ பி வந்து எவ்வளோ 8 மொபைல் ரைட்டா. அப்போ ஏ வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிச்சிருக்காரு பாருங்கள், 16 நாளில் முடிச்சிருவாங்க. எந்த வேலையா, ஒரு நாளைக்கு 5 மொபைல். அப்போ 16 நாளைக்கு எத்தனை, ஆமாம் எவ்வளோ டோட்டல் ஒர்க்கு, அதுதான் டோட்டல் ஒர்க் ரைட்டா. அப்போ 16 × 5 எவ்வளவு, 80 கரெக்டா. அப்போது 80 மொபைலை யார் செய்கிறா, ஏ செய்கிறான். இப்போ எனில் முழு வேலையை முடிக்க பிக்கு தேவையான நாட்கள் என்ன, எந்த முழு வேலை, அதே 80 மொபைல். யார் மட்டும் செய்ய போகிறா, தனியாக பி மட்டும் ரைட்டா. ஸோ பியால் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்ய முடியும், 8 செய்ய முடியும் ரைட்டா. அப்போ ஒரு நாளைக்கு 8னா 80 மொபைல் பண்ணி எத்தனை நாள் செய்வார் பாருங்க, ஒரு நாளைக்கு 8, அப்போது 80 மொபைல், அப்போ 80/8. அப்போ எவ்வளோ 10 நாள் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் பி மட்டும் தனியாக, சரிங்களா. ஸோ அவ்வளோதான் விஷயம். அடுத்து போகலாமா. அடுத்து பாருங்கள், இது ஒரு ஈஸியான கொஸ்டின். என்னென்னா இதில் வந்து மாறி மாறி வேலை பார்ப்பாங்க, 2 பேரும் மாறி மாறி வேலை செய்கிறாங்க ரைட்டா. அப்போ எத்தனை நாளில் வந்து அந்த வேலையை முடிப்பாங்க, ஏ வந்து ஒரு வேலை 10 நாளில் முடிச்சிடுவார் ரைட்டா. பி வந்து அதே வேலையை வந்து 7 நாளில் முடிச்சிடுவார். ஸோ என்னது அதே வேலை. ஸோ இந்த வேலை என்னடான்னா எல்சிஎம் தான் எடுக்கணும். எடுத்தோம்னா எவ்வளோ வரும் பாருங்க, எல்சிஎம் 70 ரைட்டா. அப்போ 70 மொபைல் செய்யணும். அப்போது ஒரு 10 நாளில் முடிச்சிடுவார்னா ஒரு நாளைக்கு வந்து ஏ வந்து 7 மொபைல் செஞ்சுருப்பார் ரைட்டா. அடுத்து இது 70 மொபைல் 7 நாள் செய்வார்னா ஒரு நாளைக்கு வந்து 10 கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வந்து ஒரே நாளில் வரல, என்ன ஆகுது, மாறி 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 வேலை செய்கிறாங்க. அதுலேயே வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டான் பாருங்க, ஏ ஸ்டார்ட் தான் ஒர்க். ஏ தான் வந்து முதல்ல வேலையை ஆரம்பிக்கிறார் ரைட்டா. ஏ தான் வந்து முதல்ல வேலையை ஆரம்பிக்கிறார். அப்போ முதல் நாள் வருவார், ஃபஸ்ட் டே என்ன ஆகும், ஃபஸ்ட் டே வருவார், ஏ வந்து எவ்வளோ செஞ்சுட்டு போயிடுவார், 7 மொபைல் செஞ்சுவார். எவ்வளோ செய்யணும், 70 செய்யணும். அடுத்த நாள் 2வது நாள் வரப்போ என்ன பண்ணுவார், பி வருவார். செகண்ட் டே வந்து பி வருவார், அவர் வந்து 10 மொபைல் செஞ்சுட்டு போயிடுவார். அப்போ 2 நாளில் மட்டும் எவ்வளோ ஆகுது பாருங்கள், 17 ஆகுது ரைட்டா. 2 நாளில் 17 மொபைல் செய்ய முடியும். அப்போது இந்த மாதிரி என்ன ஆகுன்னா இப்படி வரும், 7 10 7 10 7 10 7 10 ரைட்டா. அப்போது இது ஒரு 2 நாள், இது ஒரு 2 நாள், இது ஒரு 2 நாள், இது ஒரு 2 நாள். அப்போ எத்தனை நாள் மொத்தமாக, 8 நாள் கரெக்டாக. இப்போ 8 நாளில் எவ்வளோ முடிஞ்சிருக்கு பாருங்கள் ஒர்க்கு. இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 10 40, இப்போ 4 7 28. அப்போ மொத்தமாக 68 மொபைல் செஞ்சுருக்காங்க ரைட்டா. 68 மொபைல் செஞ்சுருக்காங்க. அடுத்த நாள் யார் வருவா, அது ஆல்ரெடி 8 நாள் தெரிஞ்சு போச்சு. அடுத்து 9வது நாள் வந்து ஏ வருவாங்க. ஆனால் ஆல்ரெடி 68 மொபைல் செஞ்சியாச்சு ரைட்டா. இன்னும் எவ்வளோ செய்யணும், இன்னும் 2 தான் செய்யணும் ரைட்டா. இன்னும் 2 தான் செய்யணும். ஆனால் எவ்வளோ எத்தனை செய்ய முடியும் பாருங்கள், ஒரு நாளைக்கு 7 செய்ய முடியும் ரைட்டா. அப்போது 8 நாளில் 68 செஞ்சுட்டாங்க. 9ஆம் நாள் வருவார், ஏ வருவார். எவ்வளோ ஒரு நாளைக்கு 7 மொபைல் செய்யணும். ஆனால் எவ்வளோ செஞ்சால் போதும், 2 மட்டும் செய்யணும். ஏன்னா ஆல்ரெடி 68 செஞ்சுட்டாங்க, மொத்தமாக செய்ய வேண்டியதே 70 மொபைல் தான் ரைட்டா. அப்போது ஆன்சரு 8 2/7 ரைட்டுங்களா. அவ்வளோதான் விஷயம். இது வந்து ஆல்டர்னேட்டில் அதை மாறி மாறி வர்றது ரைட்டுங்களா. அடுத்து போலாமா. ஸோ என்ன இருக்குதுன்னு பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்னா ஆமாம் இது வந்து அது எல்சிஎம் எடுங்க பார்ப்போம். 40க்கு 60க்கு எல்சிஎம் எடுங்க, எவ்வளோ வரும் பாருங்க. எடுத்திங்கன்னா 20 போடலாமா. 20 போட்டால் 2, 3 ரைட்டா. அப்போ 60 120. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோனா எல்சிஎம் வந்து
120. அப்போது என்னது 120 மொபைல் செய்யணும். எக்ஸ் வந்து 40 நாள் செய்கிறான். அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வான்? 3 செய்வான். ரைட்டா? அதுக்கடுத்து ஒய் 60 நாள் செய்கிறான். 120 மொபைல் 60 நாள் செய்கிறான்னா ஒரு நாளைக்கு 2. ரைட்டுங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், அதுக்கடுத்தான் ட்விஸ்டே கொஸ்டின். என்ன இது? ஆஃப்டர் ஒர்க்கிங் டுகெதர் 2 பேரும் சேர்ந்து செய்கிறானுங்களாம். ரைட்டா? 2 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறானுங்க. 8 நாளைக்கு அப்புறம் எக்ஸ் லீவ்ஸ். 8 நாள் கழித்து என்ன ஆகுறாரு? ஏ என்பவர் விளங்குகிறார் எனில் அவ்வேலை முடிய ஆகும் நாட்கள் என்ன? ரைட்டா? அப்போ 2 பேர் சேர்ந்தானுங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும் பாருங்க? 3 2. ரைட்டா? அப்போ 5. அப்போ 8 நாள் எவ்வளோ முடிச்சிருப்பான்? 8 × 5 40. ரைட்டா? ஏன்னா 8 நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் 8 நாள் கழிச்சு தான் யார் வெளியே போகிறா? எக்ஸுங்கிறவன் வெளியே போகிறான். ரைட்டா? அப்போது எவ்வளோ செய்யணும்? 120 செய்யணும். அதில் 40 செஞ்சுட்டாங்க. மீதி எவ்வளோ இருக்குது? ஆமாம், மீதி இன்னும் 80 மொபைல் செய்ய வேண்டியது இருக்குது. அதை யார் தான் செய்யணும்? யார் செய்யணும்? ஆமாம், ஒய் மட்டும்தான் செய்யணும். ரைட்டா? ஒய்யால் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்ய முடியும்? 2 தான் செய்ய முடியும். அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள்? 80 பேர் 2 40 டேஸில் முடிச்சிருவாங்க. ரைட்டா? ஸோ 40 டேஸில் அதுதான் சரியான விடை. சரியா? 40ங்கிறது தான் சரியான விடை. அடுத்து போகலாமா? இது பாருங்கள். ஸோ வந்து இதுவும் அதே மாதிரி முன்ன பார்த்து தான். ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எல்சிஎம் எடுத்துருங்க. இதுக்கு வந்து எல்சிஎம் கூட தேவையில்ல பாருங்களேன். இதை வந்து அப்படியே கூட போடலாம். எப்படி நாங்கள் பாருங்கள், ஏ இருக்கான், பி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 30 டேஸில் முடிச்சிருவாங்க. ரைட்டா? என்ன ஆகுது பாருங்கள், அவங்க 2 பேரும் சேர்ந்து 20 நாளில் வேலை செய்கிறாங்க. ரைட்டா? நம்ம 20 நாள் வேலை செஞ்சாங்கன்னா 20 நாளுக்கு உண்டான வேலை முடிஞ்சு போயிடும். அப்போ மீதி இன்னும் எவ்வளோ நாளுக்கு உண்டான வேலை இருக்கும் பாருங்கள்? 10 நாளுக்கு உண்டான வேலை தான் இருக்கும். ரைட்டா? ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சானுங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோனா இருக்கும்? 10 டேஸ் தான் இருக்கும் ரிமைனிங் ஒர்க். மீதி 10 நாளில் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் என்ன ஆகுது பாருங்கள், என்ன ஆச்சு பாருங்கள், பி வேலைக்கு வரல, ஏ மட்டும் என்ன ஆகுது? மீதி இருக்கிற வேலையை வந்து 20 நாளில் முடிக்கிறார். ஏவும் பி சேர்ந்தால் 10 நாளில் முடிச்சிருப்பானுங்க. ஆனால் ஏ மட்டும் தனியாக வந்து செஞ்சாருன்னா அந்த 10 நாள் வேலை எத்தனை நாள் செய்கிறான்? 20 நாள் செய்கிறான். அதாவது டபுளாக செய்கிறான். ரைட்டா? அதாவது கம்மியான எஃபிஷியன்சிகளை செய்கிறான். ரைட்டா? பிஏ விட கம்மியான எஃபிஷியன்சி. அதனால தான் என்ன ஆகுது, 2 பேர் சேர்ந்து செய்கிறப்ப 10 நாள் முடிக்க வேண்டிய வேலை 20 நாளாக மாறுது. ரைட்டா? அப்போது ஒன்று நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். 10 நாள் செய்ய வேண்டிய வேலை 20 டேஸ் ஆகுது. ரைட்டா? அப்போ 20 நாள் செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ நாள் ஆகும்? 40 நாள் ஆகும். அதே 30 நாள் செய்ய வேண்டிய வேலை 60 நாள் ஆகும். ரைட்டா? ஆமாம், அவங்க எத்தனை நாள் முடிச்சிருக்காங்க? 30 நாளில் 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டானுங்க. ரைட்டா? அப்போ எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. முன்னே ஆன்சர் பார்த்துட்டோம். ரைட்டா? எவ்வளவு? 60 நாள் ஆகும். அப்படியே டபுள் ஆகும் விஷயம். ரைட்டா? ஏன்னா முழுவதுமாக செய்யணும் தான் கேட்டுருக்கான். முழுவதுமாக செய்யணும், அந்த டோட்டல் என்டையர் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். அடுத்து பாருங்கள், இதுவும் வந்து ஒரு ஈஸியான கொஷின்னு. ஸோ இதில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஜஸ்ட் இந்த கான்செப்டை மட்டும் அப்படியே திரும்ப எல்சிஎம் எடுத்துருங்க. 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்? அவ்வளோதான், 60 வரும். சரியா? அப்போ எல்சிஎம் வந்து 60ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருங்க. ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ வரும் பாருங்க? அப்போ 60/20னா 3. ரைட்டா? பியோடது எவ்வளோ வரும் பாருங்க? 60/30னா 2 வரும். ரைட்டா? அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏ வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். என்ன ஆகுது? வேலை முடிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. 5 நாள் ஏ வந்து வேலையை விட்டு போனாலே வந்து பி வந்து அந்த வேலையை வந்து 5 நாளில் முடிச்சிருவான். ரைட்டா? அப்போது எத்தனை நாளில்? 5 நாள். பிஏல ஒரு நாளைக்கு எத்தனை மொபைல் செய்ய முடியும்? 2 செய்ய முடியும். அப்போ 5 நாள் எத்தனை செஞ்சுருப்பான்? 10 செஞ்சுருப்பான். ரைட்டா? அப்போ 10. ஓகே. எவ்வளவு 2 பேர் சேர்ந்து செய்யணும்? 60. முன்னே எல்சிஎம் பார்த்தோம். ரைட்டா? 60. இப்போ அதில் டோட்டல் ஒர்க்கில் பாருங்கள், 10 வேலை வந்து 10 மொபைலில் வந்து யார் செஞ்சுருக்கான்? பி மட்டும் செஞ்சுருக்கான். ரைட்டா? அப்போது ஏவும் பியும் சேர்ந்து தான் வேலையை செஞ்சுட்டு இருந்தானுங்க. ரைட்டா? ஆமாம், வேலை முடிவதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிட்டான்? ஏ வந்து வெளியே போயிட்டான். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை மொபைல் செஞ்சுருப்பாங்கன்னு முதல்ல கண்டுபிடி. 60 மொபைலில் 10 பி மட்டும் செஞ்சுட்டான். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை மொபைல் செஞ்சுருப்பான்? ஆமாம், 50 மொபைல் செஞ்சுருப்பான். கரெக்டாக? 60லேருந்து 10 கழிச்சோம்னா ஏ ப்ளஸ் பியோட செஞ்சிடும். இப்போ ஏவும் பியும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை செய்ய முடியும் பாரு? 5 செய்ய முடியும். ரைட்டா? அப்போ 50/5 எவ்வளவு? 10. ரைட்டா? ரைட்டா? அப்போ 10 ஆன்சரானா கிடையாது. ஏன்னா அந்த வேலை அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும் சொல்லி கேட்குறேன். அந்த வேலை என்னது? இந்த 60 மொபைல் செய்கிறது தான். ரைட்டா? அப்போது 50 மொபைலை என்ன பண்ணியிருப்பான்? ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 10 நாளில் செஞ்சுருப்பான். அந்த கடைசி ஒரு 10 மொபைல் செய்யணும். ஆனால் என்ன பண்ணிட்டான்? அப்போ தான் ஏ வேலையை போயிட்டான். அந்த ஒரு 5 நாள். ரைட்டா? அப்போ இது ஒரு 10, இது ஒரு 5, அப்போ 2 சேர்ந்தா 15 நாள். அப்போது மொத்தமாக 15 நாள் அந்த வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? அவ்வளோதான்.
அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இது வந்து ஈஸியான கொஷினு, ரைட்டா? ஸோ வந்து இதை வந்து எஃபிஷியன்சி மெத்தட்லேயும் போடலாம், இல்லைனா வந்து நம்ம முன்ன 1/, மெத்தட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுலேயும் போடலாம், ரைட்டா? ஸோ எஃபிஷியன்சி மெத்தட்னா என்ன பண்ணுறீங்கன்னா அதே தான் 4, 12, 18, ரைட்டா? இங்கே என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தர் சி வராமல் பாருங்க, அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க, ரைட்டா? அதாவது எப்படின்னா நார்மலாக கேட்குறது வந்து ஏ வந்து இத்தனை நாளில் முடிப்பான், ஏ வந்து 12 நாளில் முடிப்பான், பி வந்து அதே வேலையை வந்து இப்போ பாருங்கள் சம் பார்ப்போங்க, இப்படி இருக்கும் கொஸ்டின், ரைட்டா? ஏ வந்து ஒரு வேலையை வந்து 20 நாளில் முடிக்கிறான், பி வந்து ஒரு வேலையை வந்து 30 நாள் முடிக்கிறான், சி வந்து அதே வேலையை 60 நாள் முடிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்போம், ரைட்டா? முன்னே 2 வரைக்கும் தான் பார்த்தேன், இப்போ எக்ஸ்ட்ராவாக சி ஒருத்தன் வந்திருக்கான், அவ்வளோதான் விஷயம். அப்போ 20, 30, 60 என்ன பண்ணால் அதே மாதிரி எல்சிஎம் எடுங்க. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், 10 போடலாமா? 10 போட்டால் 2, 3, 6 வருமா? மேற்கொண்டு என்ன போடலாம் பாருங்கள், 3 போடலாமா? 3 போட்டால் இந்த 2 அப்படியே இருக்கும், 1, 2 மேற்கொண்டு 2 போடலாம். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ வரும்? மொத்தமாக 60 வரும். அப்போது பி வந்து 3 வரும்ங்க, ஏ ரைட்டு, ஏ வந்து 3, பி வந்து 2, சி வந்து 1. அப்புறம் மொத்தமாக சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், மொத்தமாக எவ்வளோ வருது? 6 வருது, ரைட்டா? ஆமாம். அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 3 + 2 + 1, அப்போ 6 மொபைல் ஒரு நாளைக்கு. அப்போ எத்தனை மொபைல் செய்யணும்? 60 செய்யணும். 60 / 6, 10 நாளில் செஞ்சு முடிச்சிருவானுங்க, ரைட்டா? இப்படி தான் நார்மல் கொஷின் இருக்கும். ஸோ இந்த கொஷின் என்னென்னா ஜஸ்ட் அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட், ரைட்டா? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து கொடுத்துட்டான், ரைட்டா? ஸோ எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா 4 நாள் முடிப்பாங்க அது வேலையை, ரைட்டா? அப்போ ஏ, பி வந்து 12, 18. அப்போ என்ன பண்ணால் முன்ன மாதிரி வந்து எல்சிஎம் எடுங்க, 12, 18 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க, ரைட்டா? ஸோ 12, 18 இங்கே பாருங்களேன், இது என்ன ஆகுன்னா அந்த 12 வந்து இந்த 4ஆல் வகுக்க முடியும், ரைட்டா? அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 4 அடிச்சு கூட அடிச்சிருங்க, ரைட்டா? 12, 18 எடுத்திங்கனாலே அதே எல்சிஎம் தான் வரும். அதாவது 4, 12, 18க்கு எல்சிஎம் எடுக்கிறதும் வெறும் 12, 18க்கு எல்சிஎம் எடுக்கிறதும் ஈக்குவல், ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். அப்போ எவ்வளோ போடலாம் பாருங்கள், எவ்வளோ போடலாம்? 2 போடலாமா? 6 போடலாமா? 6 போட்டுடலாம், ரைட்டா? 2, 6, 12, 3, 18. அப்போ மொத்தம் ஒர்க் எவ்வளோ பாருங்கள், 36. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னா 36, சரிங்களா? அப்போ டோட்டல் ஒர்க் 36. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 36 ஒர்க்கை தான் எத்தனை நாள் முடிச்சிருக்கான்? 4 நாளில் முடிச்சிருக்கான். அப்போ 36/4னா ஒரு நாளைக்கு எத்தனை மொபைல் செஞ்சான்னு தெரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு 9 மொபைல், ரைட்டா? ஏ வந்து அதே 36 மொபைல் எத்தனை நாள் செஞ்சான் பாருங்க, 12 நாள் செஞ்சுருக்கான். அப்போ 36/12 எவ்வளோ வரும்? 3 வரும். பி வந்து எவ்வளோ வரும் பாருங்க, 18 நாள் செஞ்சுருக்கான். அப்போது எவ்வளவு? அப்போ ஒரு நாளைக்கு 2 செஞ்சுருப்பான், கரெக்டாக? அப்போ 18, 2, 36. அப்போது ஏ 3, பி வந்து எவ்வளவு? 2, ரைட்டா? அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் சேர்ந்து மொத்தமாக வந்து 9. அப்போ 3 + 2 5. அப்போ 9லேருந்து 5 கழிச்சோம்னா சியோடது தெரிஞ்சிருமா? சியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். அப்போ சியோட எஃபிஷியன்சி எவ்வளோனா 4, கரெக்டாக? அப்போ சியோட எஃபிஷியன்சி 4. ஒரு நாளைக்கு 4 மொபைல் செய்ய முடியும் அவனால், ரைட்டா? அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ செய்யணும்? 36 மொபைல் செய்யணும். அவனால் ஒரு நாளைக்கு 4 தான் செய்ய முடியும். அப்போது 9 நாள் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவான், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஈஸியானது. அதுக்கடுத்து ஸோ இது வந்து ஆக்சுவலாக எப்படி கொஷின் கேட்பான்னா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறார்கள், பியும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார்கள், சியும் ஏவும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து அதே வேலையை வந்து 4 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளுக்கு முடிப்பார்கள் அப்படின்னு தான் கொஸ்டின் இருக்கும், ரைட்டா? ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இப்படி கொடுத்து வச்சுருக்கோம் கொஸ்டினாக, ரைட்டா? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம 1/, மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதிலே கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இல்லைன்னா நம்ம எல்சிஎம் மெத்தடில் போட்டோம்னாலையும் ஆன்சர் கிடச்சிரும், ரைட்டா? ஆனால் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டணும், மூவரும், அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஆனால் அங்கே எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு சி, இங்கே ஒரு சி. அப்போ மொத்தமாக 2A 2B 2C அப்படின்னு வரும், ரைட்டா? அதில் 2 காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரணும் உங்களுக்கு? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ரைட்டா? ஸோ வந்து என்னது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து தான். நீங்கள் வந்து 1/, மெத்தடில் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1/6 ப்ளஸ் வந்து 1/12, ரைட்டா? அடுத்து வந்து 1/4. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க, எவ்வளோ வரும்? 12 வரும். அப்போ இங்கே 2, மேலே 2 வரும், கரெக்டா? 2 ப்ளஸ் இங்கே 1, அதே 12 தான். மேலே அங்கே 4 இருக்கா? அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 3 வரும். அப்போது 6/12, 1/12, 1/2, ரைட்டா? 1/2 டேஸ். ஆனால் இங்கே ஒரு 2 இருக்குது, கரெக்டா? ஆமாம், 1/2 வரும். ஸோ அப்போ அந்த 2 கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எவ்வளோ மாறும்? 4 மாறிடுமா? ஆமாம், சரியா? அப்போது
மூவரும் சேர்ந்தா எத்தனை நாள் முடிச்சிருவாங்க? 4 நாளில் முடிச்சிருவாங்க. இந்த 2 வந்து அதாவது இப்படி இருக்கும் ரைட்டா. ஸோ வந்து இந்த 2 வந்து கீழே மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 1 / 2 × 2ன்னு வரும். ஸோ அப்போ 1/4 days ரைட்டா. அப்போ 1/4 daysங்கிறது என்னது? இது A+B+C உடைய ஒரு நாள் ஒர்க்கு. அப்போ மொத்த நாள் எவ்வளோனா 4/1. அதாவது இதை வந்து தலையில் போட்டுருணும். 4/1னா 4 நாள் வேலையை முடிச்சிருவானுங்க ரைட்டா. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த 14th கொஸ்டின் பாருங்கள். அதே கொடுத்துருக்கிறதுக்கு முதல்ல வந்து 3 பேர் ரைட்டா. A, B, C எடுத்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க பாருங்கள். 8, 12, 16. முதல்ல அதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ 8, 12, 16 எல்சிஎம் எடுக்கணும் ரைட்டா. ஸோ இங்கே எழுதிப்போம் 8, 12, 16 எல்சிஎம். ஸோ எவ்வளோ வரும் பாருங்கள். எடுத்திங்கன்னா எவ்வளோ வருது? எல்லாம் காமனாக ஒரு வாய்ப்பாடு எதுன்னு பாருங்கள். 48 வரும் கரெக்டா. ஆமாம், எல்சிஎம் எடுத்திங்கன்னா 48 வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்கள். 48 வந்துச்சு. முதல்ல எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருவோம். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ எஃபிஷியன்சி வருதுன்னு பாருங்கள். ஏ வந்து 48 மொபைல் ஃபோன் எத்தனை நாள் செய்கிறான்? 8 நாள் செய்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை செஞ்சுருப்பான்? 6 செஞ்சுருப்பான் கரெக்டாக. பி வந்து எவ்வளோ செய்வான் பாருங்க. 48 வந்து 12 நாள் செஞ்சுருக்கான். அப்போது ஒரு நாளைக்கு 4 மொபைல் செஞ்சுருப்பான். சி வந்து அதே 48 16 நாள் செஞ்சுருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு 3 செய்வான் ரைட்டா. அடுத்து என்ன ஆகுது பாருங்கள். ஏ அண்ட் சி ஒர்க் டுகெதர் ஃபார் 2 days ரைட்டா. ஏவும் சியும் ஒரு நாளைக்கு சேர்ந்தானா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வான்? இவன் 6, இவன் 3. அப்போ ஒரு நாளைக்கு 9. அப்போ 2 நாளைக்கு எவ்வளவு? 18 ரைட்டா. அப்போ 2 நாளைக்கு 18. ஏவும் சியும் சேர்ந்தான். அதுக்கடுத்து பாருங்கள். சி வந்து லீவ்ஸ். சி போயிட்டான். இப்போ சி வந்து கிடையாது. அடுத்து என்ன பண்ணுறான்? பி ஜாயின் பண்ணுறான். அப்போது ஏ கூட வந்து என்னறாங்க? பி வந்து ஜாயின் பண்ணுறான். அப்போ ஏவும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை செய்கிறான் பாரு? 10 செய்வான் ரைட்டா. இப்போ 10 செய்வான். இப்போ ஆல்ரெடி என்ன ஆகுது பாருங்கள். 18 செஞ்சுட்டானா? 18 மொபைல் செஞ்சுட்டான். எவ்வளோவில்? 48 மொபைல் செய்யணும். அதில் 18 செஞ்சுட்டானா மீதி இன்னும் எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும் கரெக்டாக. 30னா ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்தால் 10 செய்ய முடியும். ஒரு நாளைக்கு 10னா 30 எத்தனை நாள் செஞ்சுருப்பான்? 3 daysல செஞ்சு முடிச்சிருப்பானுங்க ரைட்டா. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இது ஈஸியான கொஷின். பார்க்குறது மட்டும் தான் பெருசு மாதிரி தெரியும். அடுத்து பாருங்கள். இங்கேருந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து உங்களை வந்து பேசிக்காக ஒரு கொஷின் கேட்குற பாருங்களேன். இப்போது ஒரு வயல் இருக்குது ரைட்டா. ஸோ ஒரு வயல் இருக்குது. அந்த வயலில் நெல் விளைஞ்சிருக்கு. அந்த ஒரு ஆளை விட்டிங்கன்னா அந்த வயலில் வந்து அந்த வயலில் இருக்கிற நெல்லை வந்து அறுக்கிறதுக்கு வந்து 10 நாள் ஆகும். ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த வயலில் இருக்கிற நெல் அறுத்தாங்கன்னா ரைட்டா. ஸோ அப்போது 10 நாள் ஆகும் ஓகேவா. இப்போது அதே வயல் அதே சேம் சைஸ் இருக்கிற வயல் தான் 10 பேர் விட்டிங்கன்னா வந்து எத்தனை நாள் முடிச்சிருவாங்க? எத்தனை நாளில்? ஒரே நாளில் முடிச்சிருவானுங்க ரைட்டா. ஆமாம். ஸோ அப்போது சொன்னேன் இல்லையா, ஒரு ஆள் 10 நாளில் முடிப்பான் ரைட்டா. அதே வேலையை 10 பேர் விட்டா என்ன பண்ணுவான்? ஒரே நாளில் முடிச்சிருவான். அப்போ ஒரு ஆள் எத்தனை நாள் முடிச்சிருக்கான்? 10 நாளில் முடிச்சிருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆள்னா 10 நாளைக்கு 10 ஆள். அந்த 10 ஆள் தான் ஒரே நாளில் விட்டோம்னா நம்ம ஒரே நாள் முடிச்சுட்டு போயிடுவான் ஓகேவா. அப்போது இந்த ஒரு ஆளுங்கிறது M1 ரைட்டா. இந்த டேங்கிறது 10ங்கிறது D1 ரைட்டா. ஸோ அப்போ 10 பேர் வர்றோம். அப்போ 10 பேர். இது வந்து M2. அப்போ எத்தனை நாள் முடிச்சிடுவான்? இது D2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கிடச்சோம்னா எவ்வளோ கிடச்சிரும் பாருங்கள். ஆமாம், ஒரே நாளில் முடிச்சிருவாங்க ரைட்டா. ஸோ இதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் தான் என்ன அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா M1 D1 = M2 D2 ரைட்டா. இது வந்து எப்போனா வேலை வந்து சேமாக இருக்கிறப்ப ரைட்டா. வேலை சேமாக இருக்குன்னா அதே வேலையை அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருப்பான். அந்த கொஸ்டின் கூட பாருங்கள் அதே வேலையை அப்படின்னு கொடுத்துருப்பான் ரைட்டா. எல்லாம் ஒர்க் வந்து டிஃபர் ஆகுதுன்னா என்ன ஆகுனா ஃபார்முலாவில் வந்து கீழே வேறு வேலை அப்படின்னா கீழே வந்து W1 W2 ஃபார்முலா வரும் ரைட்டா. ஆமாம், இதிலே வந்து ஒன்று என்ன ஃபார்முலா வரும்னா எக்ஸ்ட்ரா வந்து M1 D1 H1 ஹவர்ஸில் கொடுத்துருப்பான். ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் M2 D2 H2 இருக்கும் அந்த பக்கம் ரைட்டா. அதில் அதே போல் இங்கே வந்து W வரும். ஸோ W1 W2ன்னு வரும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். 7 மென்னு எத்தனை நாள் முடிச்சிருக்கான்? 52 நாள் முடிச்சிருக்கான் ரைட்டா. அப்போ M1 7ங்கிறது M1, D1ங்கிறது 52, அடுத்து M2 கொடுத்து வச்சுருக்கான் ரைட்டா 13. அப்போது ஃபார்முலா என்ன சொன்னேன்? M1 D1 அதே வேலைன்னு தான் கொடுத்துருக்கான் பாருங்கள். அதே வேலை. அப்போது ஒர்க் சேமு, கீழே W வராது. அப்போ M2 D2 ஓகேவா. அடுத்து அப்போ 7 × 52. ஸோ இங்கே M2 இருக்குது எவ்வளோ? 13. அந்த 13 அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா வெறும் D2 மட்டும் நிற்கும். ஸோ இப்போ அடித்தோம்னா எவ்வளோ வரும் பாருங்கள். எவ்வளோ வரும்? 4 வருமா? அப்போ D2 வந்து 7 நாள் 28 72 days ரைட்டா. அது 28 days இது ரைட்டா. ஸோ இது பாருங்கள்
இதில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் எக்ஸ்ட்ராவா. ஆமாம், ஒர்க் கொடுத்துருக்கான். 8 நபர்கள் 96 சதுர மீட்டர் பரப்பளவை எத்தனை நாள் முடிப்பாங்க? 8 நாட்களில் வந்து வெள்ளையடிப்பார்கள் அப்படின்னா 16 நபர்கள் ஒர்க் கொடுத்துருக்கான். அப்போது என்ன ஆகுது? M1D1 டிவைட் பை W1 = M2D2 டிவைட் பை W2. ஓகே, அப்போ 8 பேர் 96க்கு எங்கே போடணும்? அது தப்பு. கரெக்டா? என்ன இது? இது M1, இது D1, இது W1. சரியா? அப்போ ஃபார்முலா என்ன சொன்னேன்? M1D1 டிவைட் பை W1 = M2D2 டிவைட் பை W2. ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். அப்போ 8 பேர் 8 4 எவ்வளவு? 96 சதுர மீட்ரு. அப்போ இது வந்து M2, இது D2. கரெக்டா? அவ்வளோதான் விஷயம். இப்போ 16 பேர் 18 நாள் எத்தனை நாள் இது முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ D2 மட்டும் கண்டுபிடிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் குறுக்கலப்பு இருக்குது. இப்போ 16 × 18 × இங்கே இருக்கிற 96 இங்கே போயிருமா? 96. கீழே வகுத்தல்ல 8 × 8. அப்போ இது அடிச்சிடலாமா? அடித்தோம்னா 2. அடுத்து பாரு, வேறு எதாவது அடிக்கலாம் பாரு. இது அடிச்சுன்னா 12 8 96. அப்போ மீதி இருக்கிறது 2 × 18 ஆமாம் 12. அப்போது 24. 2 12 இருக்குன்னா அப்போ 24 × 18. அப்போது 24 18னா இதில் 10 + 8 பிரிச்சுக்கோ 18. அப்போது 24 × 10 240. ஓகேவா? அதுக்கப்புறம் 24 × 8 பெருக்குன்னா 8 நாங்கள் 32, மீதி 3, 2 8 16, 19 வந்துடும். அப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 2 3 4. ரைட்டா? அப்போ எங்களுக்கு பாரு. ஸோ இதுதான் சரியான விடை. சரியா? ஸோ அந்த ஃபார்முலா வந்து நமக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ அதுக்கடுத்து பாரு, இதில் வந்து ஆமாம், இதில் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான்? 10 மணி நேரம் கொடுத்துருக்கான். அப்போ M1D1 = M2D2. அதாவது வந்து ஃபார்முலா வந்து M1D1 H1, அதாவது ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம். M2D2 × H2. ஓகேவா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்கான் பாரு. 6 ஆண்கள் M1, 10 மணி நேரம், இது H1, 24 நாட்கள் D1. ரைட்டா? அப்போ 6 × எவ்வளவு? 24 × 10. ரைட்டா? ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே எங்கே இருக்கிறதுக்கு கொண்டு வந்துடுங்க. என்ன கேட்குறேன்? என்னென்ன கொடுத்துருக்கான் பாரு. 8 மணி நேரம் H2 கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து M2 கொடுத்துருக்கான். என்ன கேட்குறான்? D2 தான் கேட்குறான். அப்படியே இது இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா 9 × 8. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாரு. இது அடிச்சுன்னா 3. ஸோ இது அடிச்சுன்னா இங்கே 3. ஸோ இது அடிச்சுன்னா 2. ரைட்டா? அப்போ எவ்வளவு? 20. அப்போது எவ்வளோ வரும்னா 20 டேஸ். ரைட்டா? ஸோ 20 டேஸுங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? அதுக்கு அடுத்து பேர். ஸோ முன்னே வந்து ஒர்க் கொடுத்துருந்தான். இங்கே வந்து எவ்வளோ வேஜ்னு கொடுத்துருக்கான். இது வேஜுக்கு உண்டான இது. ரைட்டா? காஸ்ட்டு. ரைட்டா? அதாவது வேஜுக்கு உண்டான காஸ்ட்டு கிடையாது. என்னது இது? ஒர்க்குக்கு உண்டான காஸ்ட்டு. ரைட்டா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, முன்ன ஃபார்முலா என்ன சொன்னோம்? M1D1 ஒர்க் கொடுத்ததுனா கீழே ஒர்க்கை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஒர்க் உண்டான வேஜ் கொடுத்ததுனாலே வந்து இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஒர்க் அந்த ஆமாம், அதை அப்படியே போட்டுடுறீங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து தூக்கி கீழே போட்டுடணும். அவ்வளோதான் விஷயம். அப்போ மேலே என்ன இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த பக்கம் ஆமாம், இப்போ 15 15 6 15 6 கீழே 7200 போட்டு இந்த பக்கம் என்ன இருக்கும்? மேலே 23 × 5 கீழே W2. ஏன்னா வந்து என்ன கேட்குறான்? 23 தொழிலாளர்களுக்கு 5 நாட்களுக்கு உண்டான ஊதியம் என்ன தான் கேட்குறான். ரைட்டா? அப்போ W2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ குறுக்கால தான் பெருக்க போகிறோம். ரைட்டா? இப்போ எல்லாத்தையும் குறுக்கால பெருக்கு. 23 × 5 × 7200 / 15 × 6. அப்போ 15 6 எவ்வளோனா 80. ரைட்டா? ஆமாம், 15 6 80. 5000 30. ஆமாம், 90. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். கேன்சல் பண்ணலாமா? ஸோ எதாவது கேன்சல் பண்ணலாம். 90 வந்துருச்சுங்க. ஸோ இந்த 0 இந்த 0 அடித்தோம்னா அதுக்கப்புறம் ஆமாம் எவ்வளோ வரும் பாருங்க. 8 6 48. அப்போ 80 வந்துடும். அப்போ மேலே என்ன இருக்கும்? 23 5 80 இருக்கும். அப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. அப்போ 80 5 பெருக்குன்னா 400 வரும். அப்போ 400 × 23. 400 × 23. அப்போ 0 0. அப்போ 3 4 12, மீதி 1. எவ்வளோ வருது? 8 9 வருதா? அப்போது ஆன்சரு சி தான் சரியான விடை. ரைட்டா?
இப்போ ஒர்க் என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க் கொடுத்துருந்தா ஒர்க்கை போட்டுருங்க, ஒர்க்கு ஒன்று வேஜை கொடுத்துருந்தானா அந்த வேஜை போட்டுருங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இதெல்லாம் ஈஸியான சம் தான், ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. அடுத்து ஸோ இது வந்து அப்ளிகேஷன் சம்மு, இதை கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பட்டாளத்தில் 276 வீரர்களுக்கு 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது. அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இப்பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ரைட்டா? ஸோ என்ன பண்ணுறீங்க, 276 வீரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து 20 நாளுக்கு உண்டான சாப்பாடு இருக்குது. ரைட்டா? ஒருத்தருக்கு ஒரு பொட்டலம்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஒருத்தருக்கு ஒரு பொட்டலம். அப்போ 20 நாளைக்கு உண்டான பொட்டலம், அந்த சாப்பாடு பொட்டலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பேருக்கு? 276 பேருக்கு. ரைட்டா? அப்போ 46 நாளைக்கு வேணும்னா எவ்வளோ பேர் வேணும்னு சொல்லி, எவ்வளோ பேர் வந்து விட்டு விலகணும்னு சொல்லி கேட்குறான். முதல்ல எத்தனை பேர் இருந்தால் 46 நாட்கள் வரும்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஏதாவது ஒன்றும் கிடையாது, முன்ன பார்த்த சம்ம தான். அதோட அப்ளிகேஷன் இது M1, இது D1, இங்கே கொடுத்துருக்குது D2. அப்போ முதல்ல M2 கண்டுபிடிங்க. அப்போ 276 × 20. ரைட்டா? ஆமாம். அடுத்து என்ன பண்ணோம், இந்த பக்கம் ஈக்குவல் டு வரும். ஸோ இங்கே வந்து 46 × என்னது இது M2, ஏன்னா D2 கொடுத்துருக்கான். அப்போ எது கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த 46 வந்து இங்கே வந்துடும். கரெக்டாக? அப்போ கேன்சல் பண்ணும். அடிச்சனா 6. அப்போது M2 வந்து 120. அப்போ 120 பேர் இருந்தால் அந்த சாப்பாடு வந்து எவ்வளோ நாளைக்கு வரும்னா 46 நாளைக்கு வரும். ரைட்டா? எப்படி 276 பேர் வந்து 20 நாளைக்கு இருந்தால் 20 நாளைக்கு உண்டான சாப்பாடாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 120 பேர் மட்டும் இருந்தாங்கன்னா 46 நாட்களுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே 276, இது 120. ரைட்டா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சிரு. இப்போ கழிச்சு நான் என்ன கிடைக்குன்னா, அந்த பட்டாளத்துலேருந்து 156 பேர் வெளியே போகணும். அந்த 156 பேர் வெளியே போனால் தான் என்ன ஆகும், அந்த சாப்பாடு அதே அளவு சாப்பாடு 46 நாளைக்கு வரும். எது அளவு சாப்பாடு? 276 பேருக்கு 20 நாளைக்கு இருந்த சாப்பாடு என்ன ஆகும், வரும். எவ்வளோ பேர் இருந்தா? 120 பேர் இருந்தா. அப்போ எத்தனை பேர் வெளியே போகணுன்னா 156 பேர் வெளியே போகணும். சரியா? அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்கடுத்து இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின், கொஞ்சம் யோசிக்கணும். என்னென்னா, முதல்ல வந்து 300 பேர்த்துக்கு வந்து 90 நாளைக்கான சாப்பாடு இருக்குது. ரைட்டா? 300 பேர்த்துக்கு 90 நாளைக்கான சாப்பாடு என்ன ஆகுதுன்னா, ஆஃப்டர் 20 days. ரைட்டா? ஆஃப்டர் 20 days சாப்பிட்டுட்டே வருவானுங்களா, 300 பேர் சாப்பிட்டுட்டே வருவானுங்க. அப்போ ஆஃப்டர் 20 daysக்கு அப்புறம் 300 பேருக்கு 70 நாளைக்கு உண்டான சாப்பாடு இருக்கும். கரெக்டாக? என்ன ஆகுது பாரு, 20 நாளுக்கு அப்புறம் 50 பேர் விலகுகிறார்கள். 50 men left the work fort. அங்கே இது கிளம்பிட்டாங்க. ரைட்டா? இப்போ எத்தனை பேர் இருப்பான்? 250 பேர் இருப்பான். 300 பேர் இருந்ததுனால 70 பேருக்கு வந்திருக்கும். அப்போ 250 பேர் தான் இருப்பான். அப்போ எத்தனை நாள் வரும்னு சொல்லி கேட்குறான். அப்போது இது என்னது, இது D2. ரைட்டா? ஸோ M1 D1 M2 D2 அதே தான். அப்போ 300 × 70 /250. ஸோ எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாரு, டேரெக்டாக வந்து 50வது வாய்ப்பாட்டில் அடி. 5 இங்கே 6 இங்கே அடிச்சுன்னா எவ்வளோ வரும்? 14 வருமா? ஆமாம் 14. அப்போ 14 × 6 எவ்வளவு? ஆமாம். ரைட்டா? ஸோ ஆன்சரு 84. சரியா? ஸோ அடுத்த சம்பளமா? ஸோ இது பாருங்கள், இது என்னென்னா 5 பெண்கள். ரைட்டா? ஸோ 5 பெண்கள் வந்து 5 women கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 8 days. 5 women எத்தனை நாள் முடிப்பாங்க? 8 நாளில் முடிச்சிருவாங்க. ரைட்டா? 8 daysல 5 women வந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிச்சிருவானுங்க. ரைட்டா? அதே வேலையை வந்து 8 children வச்சுக்கோங்க. 8 children வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா 10 daysல முடிச்சிருவாங்க. அப்போது என்ன கேட்குறாங்கன்னா, 2 women 4 children, 2 women + 4 children சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு தான் கொஷின் கேட்குறான். ரைட்டா? ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, 5 women வந்து 8 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரே நாளில் வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை women தேவைப்படும்னு கண்டுபிடிங்க. ரைட்டா? 5 பேர் இருந்தால் 8 நாள். அப்போ ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 5 women தேவை. எத்தனை நாளைக்கு? 8 நாளைக்கு. ரைட்டா? அப்போது ஒரே நாளில் முடிக்கணும் எத்தனை பேர் வேணும் பாரு, ஒரு நாளைக்கு 5 பேர் 8 நாள். அப்போ மொத்தமாக 40 பேருக்கு உண்டான வேலையை பார்த்துருக்கானுங்க. ரைட்டா? அப்போது ஒரே நாளில் 40 பேரை விட்டுனா அந்த வேலையை முடிச்சிருவாங்க. முன்ன பார்த்தோம்ல அந்த வயல், அதே சம தான். ரைட்டா? அப்போது 40 இது அப்படியே பெருக்கு, இது தூக்கிட்டு போய் பெருக்குன்னா 40 women இருந்தால் ஒரே நாளில் முடிச்சிருவாங்க, ஒரே 1 daysல. அதே போலங்க இதை தூக்கிட்டு போய் பெருக்கு, 80 children இருந்தால் அந்த வேலையை ஒரே நாளில் முடிச்சிருவான். ரைட்டா? இங்கே பாரு, இங்கேயும் ஒரு நாள் தான். அப்போது இதுவும் சேமுன்னா இதுவும் சேம் தான். ரைட்டா? அப்போ 40 women = என்னது,
80 சில்ட்ரனு. ரைட்டா? அப்போ இதிலேருந்து கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? அடிச்சுன்னா ஒரு உமன் வந்து 2 சில்ட்ரனுக்கு ஈக்குவல். ரைட்டா? என்ன கேட்குறான் ஒரு கொஷினு? 2 உமனு 4 சில்ட்ரன் சேர்ந்து எத்தனை நாள் முடியும் தான் கேட்குறான். ரைட்டா? அப்போ உமனுக்கு பதிலாக என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த 2Cயை போடு. ரைட்டா? 2Cயை போட்டுனா அதாவது 2 இன்ட்டு 2C ப்ளஸ்ஸு 4C. இப்போ 2 இன்ட்டு 4 2 4. இப்போ 4C ப்ளஸ்ஸு 4C அப்போ 8C. இப்போ 8 சில்ட்ரன் வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு முதல்ல கண்டுபிடி. சரியா? இப்போ ஏன்னா எனக்கு தனித்தனியாக தான் தெரியும். கரெக்டாக 5 உமன் மட்டும் 8 நாளில் முடிப்பாங்கன்னு தெரியும். 8 உமன் அதை 8 சில்ட்ரன் மட்டும் 10 நாளில் முடிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் 2 உமன் 4 சில்ட்ரன் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் வந்து இந்த காம்பினேஷன் நான் மாற்றுறேன். ரைட்டா? அப்போது என்ன ஆகுது பாரு, இங்கேயும் 8 சில்ட்ரன் தான். ரைட்டா? இதை வந்து இப்படி சில்ட்ரனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோவேன். முதல்ல சில்ட்ரன் எடுத்துக்கோ. இது வந்து M1ன்னு எடுத்துக்கோ. முன்ன பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்முலா அதே தான். இதை வந்து D1ன்னு எடுத்துக்கோ. இதை வந்து என்னது M2ன்னு எடுத்துக்கோ. ரைட்டா? அப்போ 8 இன்ட்டு 10 இந்த பக்கம் D2 அதாவது வந்து M2வில் இருக்குது. ஆமாம் 8 இன்ட்டு D2 போட போகிறோம். அப்போ 8 8 அடிச்சுன்னா என்ன இருக்கும்? வெறும் 10 மட்டும் இருக்கும். ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். இல்லைனா நீ என்ன பண்ணலான்னா இங்கே வந்துச்சு இல்லையா, இதில் வந்து C is equal to என்ன ஆகும்? W/2ன்னு வரும். ரைட்டா? ஸோ அதில் எடுத்து போய் கண்டுபிடிச்சினா எல்லாம் வந்து உமனுக்கு மாறிடும். அப்போ உமனுக்கு மாறுறப்போ 5 உமன் வந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ சம் உமன் வந்திருப்பாங்க. அவங்க வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி போடணும். ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். இது வந்து ஈஸியான சம்மு. ஸோ போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம எஃபிஷியன்சிலி போடுவோம். ஷார்ட்கட்டாக எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ எஃபிஷியன்சிலாம் எப்படின்னா மென்னு இருக்காங்க 4 ஆண்கள். அப்போ 4 மென்னு யாருக்கு ஈக்குவல்? 6 பையன்களுக்கு ஈக்குவல். 6 பாய்ஸ். அப்போ பாய்ஸ். ரைட்டா? ஸோ இப்படி போட்டுக்கிறோம். ரைட்டா? அப்போது என்ன பண்ணுறோன்னா M/B கண்டுபிடி முதல்ல. இல்லைன்னா எம்ஏ கூட எடுத்துக்கோ. எம் வச்சுக்கிட்டு அடிச்சுன்னா எவ்வளோ வரும் பாருங்கள்? 3/2 பாய்ஸ்ன்னு வரும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணால் 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள். ரைட்டா? அப்போ எம்முக்கு வந்து 3/2 அப்படின்னு சொல்லி போடுறேன். அது எங்கே? 6 மென்னு ப்ளஸ்ஸு 11 பாய் இருக்கிற இடத்துல. ரைட்டா? அவன் தானே எத்தனை நாள் முடிக்கும் தானே கேட்பான். ஆமாம் எத்தனை நாள் முடிக்கும் தான் கேட்குறான். ஸோ இவங்க 2 பேரும் 4 ஆண்கள் அல்லது இவங்க 2 இருந்தது அல்லதுனாவே வந்து ஈக்குவல். சரியா? அதனால தான் வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். 4 ஆண் இல்லைனா 6 பையன்கள் இருந்தால் அந்த வேலை எத்தனை நாள் முடிச்சிருவாங்க? 20 நாளில் முடிச்சிருவாங்க. ரைட்டா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஈக்குவல் எடுத்தேன். ஏன்னா டவுட் வரல எதுக்காக ஈக்குவல் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ அப்போ இதில் எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன வரும் அப்படின்னா எல்லாமே பாய்ஸில் கிடச்சிரும். ரைட்டா? எல்லாமே பாய்ஸில் கிடச்சிரும். இங்கேயும் பாய்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே பாருங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன எப்படி போடலாம் பாருங்கள்? 6 இன்ட்டு எம்முக்கு பதில் எவ்வளோ வந்திருக்கு? 3/2ன்னு வந்திருக்கு. அப்போ 3/2 பாய்ஸு. இங்கே 11 பாய்ஸ். ரைட்டா? அப்போ 3 இன்ட்டு 3 9. அப்போ 9 பாய்ஸு ப்ளஸ்ஸு 11 பாய்ஸ். அப்போ மொத்தமாக 20 பாய்ஸ். ரைட்டா? ஸோ 20 பாய்ஸ் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நான் முன்ன மாதிரியே தான் தனித்தனியாக எனக்கு தெரியும். ரைட்டா? அப்போ ஒரே நாளில் எவ்வளோ? அப்போது பாய்ஸ் கிடச்சிருக்கு. ரைட்டா? 6 பாய்ஸ் வந்து எத்தனை நாளில் முடிக்கிறான்? 20 நாளில் முடிக்கிறான். ஓகேவா? ஆமாம். அப்போ M1 D1 அப்படியே எடுத்துக்கோ. 6 பாய்ஸ் வந்து 20 நாளில் வேலையை முடிக்கிறான். ஏன்னா நான் எல்லாத்தையும் பாய்ஸுக்கு மாற்றுறதுனால எல்லாம் மொத்தமாக வந்து 20 பாய்ஸ். அதாவது வந்து என்னென்னா 6 மென்னு ப்ளஸ்ஸு 11 பாய்ஸ் கண்டுபிடிக்கிறதும் 20 பாய்ஸுக்கு கண்டுபிடிக்கிறது என்னது ஒன்றா தான் வேல்யூ வரும். சரியா? அப்போ 6 இன்ட்டு 20 இந்த பக்கம் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 20 பாய்ஸ் M2. ரைட்டா? அப்போ வேணும் எனக்கு D2 தான் வேணும். அடிச்சுன்னா எவ்வளோ வந்துருப்பாரு? 6 வந்துடும். சரியா? ஸோ ஆன்சரு 6. ஸோ இல்லைன்னா வந்து இதை வந்து இந்த மாதிரி 6 கொடுத்துருக்கான்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்கிறது எழுதிக்கோ. 4 மென்னு 6 கொடுத்துருக்கான்னா 6 கொடுத்துருக்கான். அடுத்து எத்தனை பேர்த்துக்கு கேட்குறான்? 6 கொடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாரு? 6 பாய்ஸ் கொடுத்து எத்தனை நாள் முடிக்கிறான்? 20 நாளில் முடிக்கிறான். அப்போ 20 போட்டு எவ்வளோடு கேட்குறான்? 4 ஆண் 6 11. ரைட்டா? அப்போ 6 மென்னு 11 பாய்ஸோடு தான் கேட்குறான். முதல்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே பெருக்கிருக்கு. 4 இன்ட்டு 6 இன்ட்டு 20 பெருக்கிட்டு இதே குறுக்கால பெருக்கு பார்ப்போம். எவ்வளோ வருது? 44. இதே குறுக்கால பெருக்கு எவ்வளோ வருது? 36. அப்போ 44 + 36 எவ்வளோ வரும்? 44 + 36 எவ்வளவு? 80. 80 போட்டோன்னா அடிச்சுன்னா 4. ரைட்டா? இதே அடிச்சுன்னா இது என்ன இருக்கும்? 6 மட்டும் இருக்கும். சரியா? இப்போ சரியான விடை 6. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். 12 மென்னு எத்தனை? 16 பாய்ஸும் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க வேலைன்னா 5 நாளில் முடிக்கிறாங்க. ரைட்டா? அதுக்கடுத்து 13 மென்னு
ப்ளஸ்ஸு 24 பாய்ஸ் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 4 நாளில் முடிக்கிறாங்க. ரைட்டா? அப்போது என்ன கேட்குறான், தினமும் ஒரு மனிதனும் மாணவனும் செய்யும் விகிதத்தை குறிக்க, அதாவது மென் பாய்ஸ் ரேஷியோ கேட்குறான். ரைட்டா? ஸோ அவ்வளோதான் விஷயம். அப்போ முன்ன மாதிரி என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு நாளுக்கு உண்டான ஒர்க்காக மாத்திரம். இதை அப்படியே பெருக்குன்னு என்ன வரும், 12 5 60 மென்னு. ரைட்டா? அப்புறம் 16 5 80 பாய்ஸ் ஈக்குவல் டு ஒரு நாள்னு வந்துடும். ரைட்டா? அதுக்கப்புறம் பெருக்குன்னா எவ்வளோ வரும் பாருங்க, 13 × 4 52 மென்னு. அதுக்கடுத்து 24 × 4 எவ்வளவு, ஆமாம் 96 பாய்ஸ். ரைட்டா? ஈக்குவல் டு ஒரு நாள். ரைட்டா? எல்லாமே ஒரு நாள் கிடச்சிச்சு. அப்போ இது ஈக்குவல்னா இந்த பக்கம் இருக்கிறது ஈக்குவல். ரைட்டா? அப்போ இதை தூக்கிட்டு போய் இங்கே போட்டுரும். அதாவது 60 மென்னு ப்ளஸ் 80 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 52 மென் ப்ளஸ் 96. ரைட்டா? அப்போ மென்னெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும், இதுலேருந்து இது கழிச்சிருங்க. பெருசு வந்து சின்ன கழிங்க, மென்னு பாய்ஸ் கழிச்சிருங்க. பெருசு சின்ன கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுங்க, 8. ரைட்டா? 8 மென் இஸ் ஈக்குவல் டு இங்கே 96லேருந்து 80 கழிச்சிங்கன்னா 16 பாய்ஸ். ரைட்டா? அப்போ அடிச்சிங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு 2b. அப்போது என்ன கேட்குறான், ஒரு மனிதனுக்கும் மாணவருக்கும் ரேஷியோ தான் கேட்குறான். அப்போ m/b கேட்குறான்னு அர்த்தம். m/b. ரைட்டா? அப்போது என்னது 2/1, அவ்வளோதான். ஸோ ஆன்சரு 2:1. என்னது இங்கே தான் இருக்குல்ல, ஆமாம், m = 2bன்னு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 4 மென்னு 6 உமன் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 8 நாளில். ரைட்டா? 8 days. அதே போல் 3 மென்னு 7 உமன் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 10 நாளில் முடிக்கிறாங்க. ரைட்டா? அப்போது 10 உமன் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றதான் கொஷின். ஓகேவா? ஸோ முன்ன மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு உண்டான வேலையை மாற்றுங்க எல்லாத்தையும். அப்போ 32 மென்னு ப்ளஸ் 8 48. கரெக்டா? 48. அப்போ 1 days. அதுக்கடுத்து இதே போலங்க 30 மென்னு 70 உமன் ஈக்குவல் டு 1 days. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆமாம், அப்போ கழிச்சிருங்க, இதையும் கழிங்க. முதல்ல என்ன பண்ண பார்த்த முடியாது, இது எப்படி போடுறதுன்ட்டு. அப்போ 2 மென் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் பாருங்க, இந்த பக்கம் 70 48னா 22. 22 உமன். அப்போ மேற்கொண்டு அடித்தோம்னா 11 உமன். கரெக்டா? ஸோ இது வரைக்கும் ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா 10 பெண்கள் மட்டும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு தனியாக மட்டும் 10 உமன் மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த டேட்டாவும் கிடையாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 மென் தனியாக, இங்கே வந்து 4 உமனு 4 மென்னு ப்ளஸ் 6 உமனுக்கு மட்டும் கொடுத்துருக்கான். எவ்வளோ நாள், 8 நாள்னு கொடுத்து வச்சுருக்கான். இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதாவது எம்முக்கு பதிலாக லெவல் டபிள்யூன்னு போடுங்க. போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், லெவல் டபிள்யூன்னு போட்டிங்கன்னா 44. இதுக்கு 44ன்னு வந்துடும். ரைட்டா? அப்போ 44 டபிள்யூ ப்ளஸ் 6 டபிள்யூ சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 8 நாளில் முடிக்கிறாங்க. ரைட்டா? அப்போ இது எவ்வளவு, 50 உமன். 50 உமன் வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 8 நாளில் வேலையை முடிச்சிடுவாங்க. அதாவது 4 மென்னு ப்ளஸ் 6 உமன் வந்து 8 நாளில் முடிக்கிறதும், இங்கே பாருங்கள் 50 உமன் வந்து 8 நாள் முடிக்கிறதும் ஈக்குவலு. சரியா? அப்போ என்ன கேட்குறான், 10 பெண்கள் மட்டும். ரைட்டா? 10 பெண்கள் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க. அப்போ இது M1 D1. ரைட்டா? அப்போ 50 × 8 நமக்கு தான் என்னது M2 தெரியும். ரைட்டா? எவ்வளோ 10. அப்போ D2 என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். அப்போ அடிச்சோம்னா எவ்வளோ வரும் பாருங்க, 5. அப்போது 40 நாளில் முடிச்சிடுவாங்க. சரியா? ஸோ இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய சம் பேசிக் கொஷின்ஸு ப்ளஸ் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.